நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷனுக்கு போய் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கும் போகிறீங்க. போய் பார்த்தா உங்கள் ரூம் நம்பர் 212. உள்ளே போவீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்சா கேம்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த மிரர், ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தீபக் அப்படிங்கிற பையன் சென்னையில் உள்ள ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கான். அவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு ஹாஸ்டலில் பார்க்குறான். அந்த ஹாஸ்டல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்த ஹாஸ்டலுக்கும் போகிறான். அங்கே போய் ரிசப்ஷனில் போய் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே முடிச்சிடுறான். முடிச்சதுக்கப்புறமா அங்கே உள்ள ஒரு ஒர்க்கர் வந்துட்டு இவன்கிட்ட ரூம் சாவியும் கொடுத்துட்றாரு. இவன் உடனே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த ஹாஸ்டலோட வார்டன் தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ரூமுக்கு போகிறதுக்கு. 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. ரூமுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த வார்டன் தீபக் கிட்ட ஒரு மிஸ்ட்ரியான ரூல்ஸை சொல்கிறாரு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, டோன்ட் இன்ஸ்டால் எனி மிரர். இது கேட்ட தீபக் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாலும் மிரர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறான். இவன் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால தூங்கவும் போயிடுறான். அன்றைக்கினே நல்லா தூங்கிடுறான். தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிறான். காலைல எந்திரிச்சதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான். பாத்ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே மிரரே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த பாத்ரூமில் ஒரே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ பார்க்க அப்படியே மிரர் மாதிரியே இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் முன்னாடி போய் ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் முன்னாடி நின்று ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் நோட் பண்ணுறான், அந்த ரிஃப்ளெக்ஷன் அவனோடது இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் நார்மலாக ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ரிஃப்ளெக்ஷன் இவனை பார்த்து சிரிக்குது. இவன் லைட்டாக பயப்படுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனே மறைஞ்சிடுது. சடனாக நார்மல் ஆகிடுறான். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட பிரம்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் போகிறான். பட் அவன் போகிற வழி எல்லாமே இதை தான் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவனே அவனோட மனசை தேத்திக்கிறான். கண்டிப்பாக இந்த உலகத்தில் பேய் எதுவுமே கிடையாது, இது நம்மளோட பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எப்போதும் போல் காலேஜுக்கும் போயிடுறான். நம்ம காலேஜில் இதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறமா காலேஜ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரான். பட் இந்த காலைல நடந்தது தான் அவன் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட மொபைல் எடுத்து அவன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறான். ரிஃப்ளெக்ஷன் தெரியல. இவன் பயப்படுறான். அவனோட லேப்டாப் எடுத்தும் பார்க்குறான். அதுலேயும் ரிஃப்ளெக்ஷன் தெரியல. பட் அவன் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. மொபைலில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுறான். சாப்பிட்டு முடிச்சிடுறான். தீபக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவான். அதே ரிஃப்ளெக்ஷன் முன்னாடி போய் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், இது கன்ஃபார்ம் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் நார்மலாக ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான். பட் ரிஃப்ளெக்ஷனில் இவன் கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வலிகிற மாதிரி தெரியுது. இவன் ரொம்பவே பயந்து ஓடுறான். நேராக ஓடி போய் அந்த ஹாஸ்டலோட வார்டன்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வார்டன்கிட்டே போகிறான். அந்த வார்டன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அதுக்கு அந்த வார்டன், ரூம் நம்பர் 212 தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. நான் தான் வந்துட்டு தெளிவாக சொன்னேன்ல, அந்த ரூமில் எந்த மிரரையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தீபக் சொல்கிறான், நான் மிரர்லாம் இன்ஸ்டால் பண்ணல, அந்த விண்டோ ரிஃப்ளெக்ஷனில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், ப்ரஷ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் அந்த வார்டனுக்கே புரியுது, ப்ராப்ளம் மிரரில் இல்லை, ரிஃப்ளெக்ஷனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக தீபக் ஒரு கொஷின் கேட்குறான். என்ன அப்படின்னா, ஏன் ரூம் நம்பர் 212 மட்டும் மிரர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த வார்டன் சொல்கிறாரு, அந்த ரூம் நம்பர் 212 தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு 10 to 15 பேக் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு இந்த ரூம்ல தான் தங்கியிருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. போலீஸ் கூட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அவன் வந்து கத்தியால் கையை கிழிச்சிக்கிட்டோ இல்லை குத்திக்கிட்டோ சாகலை. அதே மாதிரி பாய்சன் குடிச்சும் சாகலை, தூக்கு மாட்டிட்டும் சாகலை. போலீஸ்க்கெல்லாம் ஒரே குழப்பமாகவே இருந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் அந்த ஸ்பாட்டில் ஒரு செவத்தில் மாட்டிருந்த மிரர் ஃபுல்லாக பிளட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த அந்த பையனோட ஃபேஸும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆனது அந்த பையனோட ஃபேஸே இல்லை, வேற ஏதோ ஃபேஸ். இதை பார்த்து போலீஸ் எல்லாமே செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அங்கே நடந்த சூசைடா இல்லை பேய்களோட சதியான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட தீபக் செம்மையாக ஷாக் ஆகிடுறான். இந்த ஹாஸ்டல்லேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கான். அப்போ சடனாக ஒரு லிஃப்ட்டை பார்க்குறான். அந்த லிஃப்ட் வழியாக கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஏறுறான். ஏறினதுக்கப்புறமா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய மிரர் இருக்குது. இவன் செம்மையாக பயந்து போய் பார்க்குறான். பட் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இவனை பார்த்து சிரிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் ஆஃப் ஆகிடுது. ஃபுல்லாக லிஃப்ட் எல்லாமே ஆஃப் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறமா அந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகி வெறும் இருட்டாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துடுது. வந்ததுக்கப்புறமா யாரோ ஒருத்தங்க லிஃப்ட்டில் ஏறுறாங்க. ஏறி அந்த லிஃப்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் ஏறி பார்த்தா அங்கே தீபக் இல்லை. தீபக் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ளேயே போயிடுறான். அவன் செம்மையாக கத்துறான், என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கண்ணுக்கு வெறும் நார்மலான மிரர் மட்டும்தான் தெரியுது. தீபக் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தீபக் கத்துறான் கத்திட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அவன் தூக்கத்துலேருந்து முழிச்சிடுறான்.
அதுக்கப்புறமா பெட்டில் யூரின் போயிருக்கான். அதை வாஷ் பண்ணிட்டு எப்போதும் போல் காலேஜ் போயிடுறான். எஸ் இது இமேஜினேஷன் ஸ்டோரி தான், இது உண்மையான ஸ்டோரி கிடையாது. இந்த ஸ்டோரி அண்ட் இந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து கபலைக்கான ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து இதே மாதிரி ஸ்டோரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.